அவர் கூடயே நம்ம இருக்கும்போது பலவீனங்கள் நம்ம பக்கத்திலே வர முடியாது. இது அதுக்கு அடுத்த லெவல். அந்த லெவலுக்கு நம்ம வரணும். பலவீனம் நம்மள தொடாத இடத்துக்கு. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வால வயது போல் ஆகிறது. வசனம் சொல்லுது, சத்தியம் சொல்லுது, அவர் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு, நோய்கள் எல்லாத்தையும் அவர் குணமாக்கினார். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். இதுதான் சத்தியம், இதுதான் நெஜம். இந்த நெஜத்தை தவிர நான் இன்னும் சுகமாகலையே, நான் இன்னும் விடுதலை ஆகலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய சத்ருவினுடைய பொய். இந்த பொய்யில இருந்து தேவன் இன்றைக்கு உங்க ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறார். நீங்க சுகமாயிட்டீங்க. நீங்க சுகமானதை நீங்க எப்ப அறிக்கை பண்றீங்களோ, இருதயத்துல இருந்து. அதான் சொல்றேன். நம்ம அன்னைக்கு பார்த்தோம், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். இப்போ நம்ம 5 சென்சஸ்ல நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? வாழ்ந்துட்டு இருக்கோம். ஐயோ, இப்படி வருதே, இந்த வலி வருதே, இந்த பிரச்சனை, இந்த சிம்டம் இப்படி இருக்குதே, இது எப்படி ஆகும்? சில நேரம் வசனத்தை வச்சே டிசெப்ஷனுக்குள்ள கொண்டு போவான். இந்த வசனம் இப்படி இருக்கு, இந்த வசனத்தை தான் ஆண்டவர் பேசினாரு, அப்போ எனக்கு இது வரும் அப்படின்னு சொல்லிலாம் சிலர் பலவீனங்களை ஏற்றிருக்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு நாளும் நமக்கு பலவீனத்தையோ வியாதியையோ கொடுக்கிற தேவன் அவர் இல்லை. வசனம் சொல்லுது, பொல்லாத நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்கும் போது பரம தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தீங்கு செய்வோமா? நம்மளே செய்ய மாட்டோம்னா அவர் அன்புள்ள தகப்பன். அவர் எப்படி நமக்கு ஒரு வியாதியை அனுப்புவாரு? அவர் வசனம் சொல்லுது, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர்.